இந்த கேள்வியை யார்கிட்ட வேணா கேட்கலாம். ஆனா அதற்கு முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா அதற்கு நீங்க தான். இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இசை அப்படின்னா என்ன? ஏன்னா இதற்கு யாராலும் ஆன்சர் பண்ண முடியாது. இதற்கு பொருத்தமான நபர் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய பெயர் அனைவருடைய உள்ளத்திலையும் கண்டிப்பாக வரும். இசை அப்படின்னா என்ன? நான் சொன்னா உங்களுக்கு புரியக்கூடிய மனநிலையில நீங்க இருக்கீங்களா? ஏதோ என்னால் முடிந்த அளவிற்கு ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். இசை என்றால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எல்லாம்னா என்ன அர்த்தம்? எல்லாம்னா எல்லாமே, எதுவும் கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது, வரையறுக்க முடியாதது. அதுல என்னென்னலாம் சேர்ந்திருக்கு? எல்லாம் மனித உடல், உயிர், எல்லாமே, புல் பூண்டு எல்லா உட்பட, தியானம் உட்பட. நீங்க இருக்கீங்களா அதுல? ஏதோ ஒரு மூலையில இங்க இருப்பேன். எல்லாம்ங்கிறதுல இருக்கீங்களா இல்லையாங்கிறது தான். மூலையில இருக்கீங்களா கார்னர்ல இருக்கீங்களா? கண்டிப்பா இருப்பேன். அதுதான் அதனுடைய அர்த்தம். ஓகே, எல்லாம்னு அர்த்தம். இப்ப நீங்க ஒரு படம் கமிட் பண்றீங்க அப்படின்னாலே அந்த படத்துக்கு உங்களோட சேர்ந்து எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போதே அந்த படத்துக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி கிடைக்கும். எல்லாரும் இந்த படத்துல ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும். இப்ப நீங்க கமிட் பண்ணிருக்க அந்த மேகா படம் உங்களை எந்த விதத்தில் கவர்ந்தது? கதை ஒரு வித்தியாசமான ஒரு பாணியில டைரக்டர் எடுத்துட்டு போயிருக்காரு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்துல நீங்க எவ்வளவு படங்கள் ஒர்க் பண்ணாலும் இப்ப இந்த படம் உங்களுடைய பார்வையில முற்றிலும் புது முகங்கள் நடிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு கார்னர். ஏன்னா டைரக்டர் கிட்ட முன்னாடி பேசிட்டு இருக்கும் போது நான் கதை சொல்லும் போது ஒரு 3 hours சார் அதை பொறுமையா கேட்டு இருந்தாரு. எந்த இடத்துக்கும் எழுந்து கூட போகல. முடிச்ச உடனே ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன எந்த விஷயங்கள் உங்களை கவர்ந்தது? அது நீங்க திரையில பார்த்து நீங்களும் அது கவர்ந்தது உங்களுக்கும் பிடிக்கணும் இல்லையா? ஆமா, உங்களுக்காகத்தான படமே பண்றது. அவரே போட்டு பாத்துக்கிறதுக்காக படம் பண்றது, நமக்காகத்தான் பண்றாங்க. நீங்க எதெல்லாம் ரசிப்பீங்களோ அதெல்லாம் நான் முதலே ரசிச்சுட்டேன் அப்படிங்கறதா அதுல விஷயமா இருக்கு. ஓகே, அதனாலதான் இப்பவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்துட்டு இருக்கு. ஓகே, உங்களுடைய படம் அப்படின்னாலே எந்த ஒரு நியூ டெக்னாலஜி எதுவுமே இல்லாம இயல்பான இசை கண்டிப்பாக இருக்கும். அந்த உயிரோடு கலந்த இசை கண்டிப்பாக இருக்கும். இந்த படத்துல எந்த மாதிரி விஷயம் இருக்கு? இந்த படத்துல நியூ டெக்னாலஜி தான் இருக்கு. நியூ டெக்னாலஜி தான் இருக்கு. ஏன்னா இந்த கதைக்கு நியூ டெக்னாலஜி அப்படிங்கிறது டெக்னாலஜிங்கிறது என்ன? ஓகே, நவீன தொழில்நுட்பங்கள், புதிய புதிய இசையை மாற்று கோணத்தில் கூட கொடுக்கலாம். டெக்னாலஜிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அது சொல்லுங்க. தொழில்நுட்பம் இயல்பாக ஒரு குயில் பாடுது அப்படின்னு சொல்றது. ஓகே, டெக்னாலஜினா என்ன அர்த்தம் சொல்லி கேட்கறாங்க. இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற வகையில மாற்றி கொடுப்பது. காலகட்டமே வரல. டெக்னாலஜில காலகட்டம் எங்க இருக்கு? தொழில்நுட்பங்கள். அந்த தொழில்நுட்பம் இசையில இருக்கு. அது டெக்னாலஜி தான். ஓகே, இசை ஒரு டெக்னாலஜி தான். சரி, சரிங்க சார். இப்ப உங்களுடைய படத்துல ஏதோ ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில இந்த படத்திற்கு இசையில எந்த ஒரு முக்கியமான விஷயத்தை கையாண்டு இருக்கீங்க? உதாரணத்துக்கு அந்த பீச்சிங், அந்த மியூசிக் அப்படின்னாலே முதல்ல நாயகன் படத்துல இருந்து புன்னகை மண்ணில இருந்து ஒரு தீம் மியூசிக் உங்க மூலமாக தான் தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பாக வந்ததுன்னு சொல்லலாம். இந்த படத்துல அதே மாதிரி தீம் மியூசிக் இந்த படம் பார்த்துட்டு இந்த படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. எனக்கே அது போடலாமா வேணாமா அப்படிங்கிறது படம் பார்த்த பின்னாடி தான் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். ஓகே, கண்டிப்பாக. சரிங்க சார். திரைத்துறைக்கு வருவதற்கு முன்னால் உங்களுடைய கிராமத்து வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் மீண்டும் சென்றது உண்டு? திரைத்துறைக்கு வருவதற்கு முன்னாலும் பிறந்ததுல இருந்து இதுவரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. அன்னைக்கு இழுத்த மூச்சு அதே மூச்சு என்னைக்கும் இழுத்துட்டு இருக்கேன், என்னைக்கும் இழுத்துட்டு இருப்பேன், போறது வரைக்கும் எடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால மாற்றம்ங்கிறது வெளி உலக மாற்றம் மாற்றமே இல்லை. உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள நீ எப்படி இருக்கங்கிறது தான் முக்கியம். சரிங்க சார். ஓகே, இப்ப இன்றைய இயக்குநர்கள் கிட்ட நீங்க என்ன விஷயம் எதிர்பார்ப்பீங்க? ஏன்னா இப்ப உங்க கிட்ட ஒரு படம் கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எல்லா இயக்குநர்களுக்கிட்டையும் இருக்கும். புதிதாக வராங்க அப்படின்னாலே உங்ககிட்ட ஒரு படமாவது பண்ணணும் அப்படிங்கிற, எப்படியாவது சார பார்க்கணும், ஒரு படத்துக்கு மியூசிக் பண்ண சொல்லி கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். என்ன குவாலிட்டிஸ் நீங்க அவங்க கிட்ட எதிர்பார்க்கறீங்க? நம்ம இவ்வளவுதான் லிஸ்ட் போட்டு வச்சுட்டு இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்தா தான் நல்ல டைரக்டர் அப்படிங்கிற கணக்கே கிடையாது. இந்த சினிமா உலகத்தை பொறுத்தளவுல கதையை தெளிவா சொல்றானா, குழப்பம் இல்லாம இருக்கானா,
இல்ல படம் கரெக்டா எடுத்து சொல்லக்கூடிய ஆள் தானா அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியமே தவிர ஆள் அங்க இல்லவே இல்லை. அவருடைய தொழில் மட்டும்தான், அவருடைய கதை மட்டும்தான் ஜனங்களுக்கு வரப்போகுது. அந்த அவருடைய கதை மட்டும்தான் நான் பார்க்க போறேன். அவர் கதை சிச்சுவேஷன் சொல்லி முடிச்சிட்டாருன்னா அந்த கேரக்டர்களுக்குள்ளதான் போய் பாட்டுகளை பிடிச்சி தேடி பிடிச்சி கொண்டு வரோம், வெளியில கொண்டு வரோம். அதனால என்னுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கிட்டு இதெல்லாம் இருந்தா தான் பெஸ்ட் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் எனக்கு எந்த காலத்திலயுமே இருந்ததில்லை. அதனால யார் நல்ல கதை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் சொல்லும் விதத்தில் சொன்னால் மக்கள்கிட்ட ஒரு நல்ல படமாக கொடுக்க முடிந்தால் கண்டிப்பாக உங்களை நல்ல கதை மட்டும் வச்சிருந்தா போறாது, நல்லா எடுக்கணும். நல்லா எடுக்கணும். கதை வச்சிருக்கிறவங்க நல்லா எடுக்காம போயிடலாம், நல்லா எடுக்கிறவங்க நல்ல கதை சொல்ல முடியாம போயிடலாம். அதுல கணக்கு கிடையாது. சரிங்க சார். இப்ப பாடல் வரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படத்துல எல்லா பாடல் வரிகளுமே ரொம்ப தெளிவாக கேட்கும். அதாவது உங்களுடைய முன்னாடி MS விஸ்வநாதன் சார் இசையமைக்கும் போதும் சரி, நீங்கள் உங்களுடைய இசையில வந்த பாடல்களும் சரி, பாடல் வரிகள் உயிரோட்டமா இருக்கும், மியூசிக் பின்னாடிதான் இருக்கும். இதை நீங்களே பல மேடைகள்ல சொல்லியிருக்கீங்க. ஆனா இப்போடைய இசை, இன்றைய தலைமுறையுடைய இசை எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் கேக்குறீங்க, நான் கேக்குறதே இல்லை. எந்த விதத்துல இப்ப உங்க வீட்லயே ஒரு 3 இசையமைப்பாளர்கள் இருக்காங்க. நான் தான் சொல்லிட்டேன், கேட்கறதே இல்லைன்னு. எப்பவா அது வேற அப்பப்போ காதுல விழுகும், ரோட்ல போறப்ப அப்ப கேட்டுக்கிறதா. ஓகே, அப்படி நீங்க கேட்டதில் உங்களுக்கு பிடித்தது? எனக்கு நான் எப்படி ஒரு பாடல் நான் கேட்கறேங்கிறது உங்களுக்கு புரியுமா? நான் சொன்னா புரியுமா? புரியாது. அதனால பிடிச்சது பிடிக்கிறதெல்லாம் இசையில கிடையவே கிடையாது. நல்லா இருக்கு, நல்லா இல்ல, அவ்வளவுதான். ஓகே, கண்டிப்பா. சரிங்க சார். இப்ப நீங்க தான் உங்களுக்கு சாய்ஸ் வச்சுக்கணும். இந்த பாட்டு எனக்கு பிடிக்கும், இது என்னுடைய சாய்ஸ், அது அதுல இருந்து எனக்கு பிடிக்கும். எனக்கு சாய்ஸே கிடையாது. நீங்கள் இசையமைத்த எல்லா பாடல்களும் சரி பெரும் வரவேற்பை பெற்றிருக்கு. இன்னைக்கும் நிறைய எஃப்எம்ல இருந்து நிறைய நேயர்கள் எந்த சேனல் ஓபன் பண்ணாலும் சரி, உங்களுடைய பாடல்கள் இல்லாத ஒரு நிகழ்ச்சி கூட கண்டிப்பா இருக்க முடியாது. உங்களுக்காகவே தனிப்பட்ட முறையில நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் வந்துட்டே இருக்கு. அப்படி இந்த அளவுக்கு ஒரு இசையை புதிதாக கொடுக்க முடியுது உங்களால. நிறைய காதல் பாடல்கள் இருந்து நிறைய பாடல்கள் கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு காதல் அனுபவம் இருக்கா? உங்களுடைய காதல் பாட்டு போடுறது உங்களுடைய காதலி அது டிவில சொல்றது இல்லைங்க சார். நான் இசைதான் உங்களுடைய காதலி அப்படிங்கறது எதிர்பார்க்கல. இப்ப மேகா படத்துல இப்ப நீங்க ஹங்கேரி போய் மியூசிக் பண்ணிருக்கீங்கன்னு நம்முடைய இயக்குனர் சொல்லியிருக்காரு. ஓகே, அந்த படத்துல வேற என்னென்ன புது புது விஷயங்கள் இருக்கு இசையை பொறுத்த வரைக்கும்? இசையை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்க படத்தை பத்தி பொதுவா சொல்றது இல்லை. அது வெளிவந்து ரசிகர்கள் கேட்டு அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறத ரசிகர்கள் தான் முடிவு பண்ணணுமே தவிர நமக்கு பிடிச்சத ரசிகர்களுக்கு பிடிக்காம போயிடலாம். ரசிகர்களுக்கு பிடிக்கிறது நமக்கு இப்போ ரசிகர்களுக்கு கண்டுக்காம விட்ட பாடல் நமக்கு பிடிக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால நான் என்னுடைய ஒர்க்கை பத்தி நான் சொல்றதே கிடையாது. இப்படி பண்ணிருக்கேன், அப்படி பண்ணிருக்கேன், அப்படி பண்ணிருக்கேன்னு. இதுல ஹங்கேரிக்கு போனதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய மியூசிஷியன்ஸுடைய திறமை தான், அவங்களுடைய பியூரிட்டி தான். நல்ல சுத்தமான இசையை நமது ரசிகர்களும் கேட்கட்டுமே என்கிற நோக்கத்தோடு தான் இந்த படத்துக்காக ஹங்கேரி போய் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். உங்களுடைய குரல் எல்லோரையும் கவரும். எல்லா பாடல்களும் சரி, எல்லாருக்கும் இன்றளவும் பிடித்த பாடல்கள், உங்களுடைய வாய்ஸ்ல வெளிவந்த எல்லா பாடல்களும், அது மறக்க முடியாத பாடல்களும் கூட. இந்த படத்துல என்ன பாட்டு பாடியிருக்கீங்க? இந்த படத்துல ஒரு பேத்தா சாங் பாடியிருக்கேன், ஒரு சோக பாடல் பாடியிருக்கேன். ஒரு சோக பாடல் பாடியிருக்கீங்க. டைரக்டர் விரும்பி கேட்டுக்கிட்டதுக்காக யுவன் பாடிய பாட்டையும் மறுபடியும் திருப்பி பாடினேன். ஓகே, இந்த படத்துல டைரக்டர் ரொம்ப எங்கா இருக்காரு. ஏன்னா இப்ப அவரை வைத்துதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா எங்கா இருக்கவங்க மீட் பண்றதுக்கே சார் எப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிப்பாரு, கொஞ்சம் பயம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா இப்ப நிறைய புது புது இயக்குநர்களும் வந்துட்டே இருக்காங்க. அந்த விதத்துல அவங்க அந்த ஸ்கிரிப்ட் நீங்க சொன்னீங்க முன்னாடி, அந்த கதை மட்டும் இல்ல, அது எடுக்கிற விதமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இசைக்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள் இந்த கட்டத்துல வந்துட்டு இருக்கா. இந்த மேகா படத்துல இசைக்கு வேற என்ன முக்கியத்துவம் இருக்கு? இசை முக்கியத்துவம் நம்ம தான் கொடுக்கணும். நான் கொடுக்கறது தான் முக்கியத்துவம். நான் அந்த படத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்.
கொடுத்தா இசை வந்து ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய பிளேஸ்ல அதனுடைய இடத்துல போய் அது உட்காந்துரும். உங்களுடைய இசையே வந்து ஒரு பெரிய பலம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வெளிவந்த எல்லா பாடல்களும் இப்பத்திய ரெக்கார்டை கூட முறியடிச்சிருக்கு. நீதானே என் பொன்வசதம் மேற்கொண்டு பல ரெக்கார்டை வந்து உங்களுடைய பாடல்கள் வந்து முறியடிச்சிருக்கு. இந்த படத்துல மொத்தம் எத்தனை பாடல்கள் சார்? மேகா திரைப்படத்துல வந்து 6 பாடல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 பாடல்கள் இருக்கு. 6 பாடல்கள் உங்களுடைய ஏன்னா உங்களுடைய இசையில வந்து யுவன் சங்கர் ராஜா சாரும் வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கும். அவரும் ஒரு பாடல் வந்து பாடியிருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. இந்த படத்துல வந்து பாடியிருக்காரு. ஆமா, இந்த படத்துல 2 பாட்டு பாடியிருக்காரு. 2 பாட்டு வந்து பாடியிருக்காரு. ஓகே. எல்லாருமே வந்து இந்த பாடல் ஆல்பத்துக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த படத்துல நீங்க நிறைய இயக்குநர்கள் வந்து சொல்வதுண்டு, படம் வந்து ரீ ரெக்கார்டிங் வந்து பண்ணும்போதே வந்து சில விஷயங்கள் இது இப்படி கூட இருக்கலாம், இப்படி இருந்தா இன்னும் வந்து ஒரு நல்ல ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ரீச் ஆகும் அப்படின்னு சில விஷயங்கள் வந்து சொல்வதுண்டு. அதே மாதிரி இந்த படத்துல உங்களுடைய ஏதாவது இருக்கா? இன்னும் படம் வந்து நான் பார்க்கல. படம் பார்த்தா டைரக்டருக்கு தெரியும். ஏன்னா இந்த அளவு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னாலே உங்களை அடித்துக் கொள்வதற்கு யாருமே வந்து கிடையாது. பேக்ரவுண்ட் எந்த படத்துக்கு எவ்வளவு இந்த இசை வந்து அமைத்தாலும் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னா அது நீங்க தான். உங்களுடைய படத்துக்கு கிடைக்கிற வரவேற்பு வந்து இசை மட்டும் இல்ல, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கும் தனி ஆடியன்ஸே இருப்பாங்க. குறிப்பாக காதலுக்கு மரியாதையெல்லாம் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து நிறைய பீட் பண்ணிருப்பீங்க. இந்த படத்துக்கு அது இதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு செட் பண்ணிருக்கீங்க? படம் பார்த்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம்.